மார்ச் 29 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசுவில் மறுமலர்ச்சி. இன்றைய வேதாகம பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 26 வரை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். குறிப்பு வசனம்: கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. லியோனார்டோ டாவின்சியை மறுமலர்ச்சியின் மனிதராக நாம் அறிவோம். அவரது அறிவு சார்ந்த திறமை பல படிப்புகள் மற்றும் கலைகளில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது. இருப்பினும் லியோனார்டோ பிரசித்தி பெற்ற தனது வரிகளில் நமது இந்த துயரமான நாட்களை குறித்து எழுதி, சக மனிதர்களின் மனதில் நம்மை பற்றிய எந்த நினைவையும் விட்டுச் செல்லாமல் நாம் இறந்து விடுகிறோம் என்று புலம்பினார். நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் போதே எப்படி சாகவும் வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கிறேன் என்கிறார். அவர் உணர்ந்திருக்கக்கூடியதை விட உண்மைக்கு மிக நெருக்கமாக இருந்தார். எப்படி இறப்பது என்பதை கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையின் வழி. எருசலேமில் நுழையும் இயேசுவின் வெற்றி பவனிக்கு பின் அவர், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றார். அவர் தனது சொந்த மரணத்தை பற்றி இப்படி பேசினார். ஆனால் நம் அனைவரையும் உள்ளடக்கியதாக அதை இன்னும் விரிவுபடுத்தினார். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுடன் அடக்கம் பண்ணப்படுவதை பற்றி கூறும்போது, ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று எழுதினார். அவரது மரணத்தின் மூலம் இயேசு நமக்கு மறுபிறப்பை வழங்குகிறார். அதுவே மறுமலர்ச்சியின் அர்த்தம். அவர் தனது பிதாவுடன் நித்திய வாழ்வுக்கான வழியை உருவாக்கினார். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை எப்படி அளவிடுகிறீர்கள்? இயேசுவில் மறுமலர்ச்சி அடைய அந்த மதிப்புகளை நீங்கள் எப்படி மாற்ற வேண்டியிருக்கும்? அன்பான தகப்பனே, நான் உம்மை தவிர வேறு எங்கும் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் காண முடியாது.